ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல குணாலோட அம்மா தான் அவனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. மிஸ்டி ஏன் இப்படி நடந்துக்கிட்டானே எங்க யாருக்குமே தெரியல. பரிமையில அவ்வளவு வெறுப்ப காட்டுறா. அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நேத்து பரிக்கிட்ட அந்த அளவுக்கு ரூடா பாத்ரூம்ல எல்லாம் லாக் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவளுக்காக இவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் குணால் சொன்னா, பரவாயில்லம்மா, அவ சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு என்ன தெரியும், அவ என்ன வேணும்னா பண்ணா, பரவாயில்லம்மா விடுங்கம்மா. எல்லாத்துக்கும் ஒரு வகையில நான் தானே காரணம். நான் மட்டும் அவ பிறக்கும் போது அவ கூட இருந்திருந்தா, அவளுக்கு ஒரு நல்ல தகப்பனா இருந்திருந்தா அவன் இந்த ஒரு வெறுப்பை என் மேல காட்டியிருக்க வாய்ப்பு இல்லையில. எல்லாத்துக்கும் மூல காரணம் நான் தாமா அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அதோட எங்க ஃப்ரெண்டுக்காரியும் பரியும் ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ அங்க போய் பரிக்கு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவளை கூட்டிட்டு போயிருப்பா. பரியும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கா. அதே இடத்துக்கு தான் மௌலி மிஸ்ஸியை கூட்டிட்டு வந்திருப்பா போல. இது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. அப்ப மௌலி சொல்லுவா, ஸ்விம்மிங் ட்ரெஸ் நீ போட்டு வா மிஸ்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவளும் ஓடி போய் அதை போட்டு ரெடியா வரும்போது அந்த இடத்துல மிஸ்டி பரி ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. உடனே மிஸ்டிக்கு ரொம்ப கோவம் வருது. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நான் எங்க போனாலும் என் பின்னாடியே நீ வருவியா, இங்கேருந்து போ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கோவமா கத்துறா. உடனே பரியும் பேசுறா, நீ ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் என் மேல ஏன் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுற, நான் ஒன்னும் உன்னை பார்த்துட்டு இங்க வரல, நானும் நார்மலா தான் இங்க ஸ்விம்மிங் பண்ணணும்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பொய் சொல்லாத, நீ என்ன காப்பி கேட் பண்ணி தான் பண்ணியிருக்க, நீ சரியான காப்பி கேட் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஹர்ட் பண்ண மாதிரி பேசிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறா. அதோட மௌலிட்ட போயிட்டு, அம்மா நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே டார்லிங் நீ வந்துட்டியா, ஓகே ஓகே நீ ஸ்விம்மிங் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது மௌலிக்கு கால் வருது. அவ பேசிட்டு இருக்கா. அப்ப மிஸ்டி திரும்பி பார்த்தா பரி அந்த இடத்துல இருக்கா. நீ எதுக்கு இங்க வந்த, போ இங்க அப்படின்னு சொல்ல, எதுக்கு நீ இப்படி கத்துற, நான் உன்னை நல்ல ஃப்ரெண்டா தானே நினைக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தோம், அதெல்லாம் நீ மறந்துட்டியா, ஏன் இப்படி என் மேல கோவப்படுற, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாவமா பரியும் கேட்கிறா. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அதுக்கான ரீசன் என்கிட்ட நான் எதையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுடுறா. பாவம் நம்மளோட பரி அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூல்லையே விழுந்துடுறா. இதை பார்த்தோன்னா அவளுக்கே பயங்கரமா ஷாக் ஆகுது. அப்படியே பயந்துட்டு நிக்கிறா. ஃப்ரெண்டுக்கார பொண்ணுக்கு உடனே என்ன செய்யுதுன்னே தெரியல. யாராவது காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கத்துனோன்னா அங்க ஒரு ஆளு பரியை காப்பாத்தி ஒப்படைச்சிட்டு போயிடுறாரு. உடனே இவ பயந்துட்டு, பரி என்னமாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இந்த பக்கத்துல இருக்கிற மிஸ்ஸியை திட்ட ஆரம்பிக்கிறா. நீ ஃபர்ஸ்ட் யாரு, உனக்கு எவ்வளவு திமிரு தான் நீ இப்படி பண்ணுவ, எதுக்கு என்னோட பரியை இப்படி புடிச்சு தள்ளி விட்டேன், அம்மா உன்னோட அம்மா எங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கும் போது இவ எதுவுமே சொல்லாம அப்படியே நின்றுட்டு இருக்கா. அப்ப மௌலி அங்க கால் பண்ணி பேசிட்டு இருப்பா இல்லையா. இதெல்லாம் கேட்டுட்டு என்னாச்சு ஏதாச்சு, ஏன் இப்படி கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, இல்ல இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, இவ என்னோட பொண்ணு தான், நீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இல்ல இல்ல என்ன சொல்றீங்க, இந்த பொண்ணு உன்னோட பொண்ணா, இவ எதுக்கு இந்த மாதிரி ரூடா நடந்துக்கிறா, பரி அப்பாவியா இருக்கா, இவ ரொம்ப மோசமான பொண்ணா இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டும் போது, உடனே மௌலியும் மிஸ்ஸிட்ட கேக்குறா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா, நீ இப்படி பண்ணியா அப்படின்னு கேட்கும் போது, அப்போ கரெக்டா குணாலும் வந்துடுறா. இங்க என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஃப்ரெண்டுக்கார பொண்ணும் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்றா. உடனே பரிய கட்டி பிடிச்சிட்டு, என்னமாச்சு உனக்கு, நான் இருக்கமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். உடனே மௌலிக்கு இன்னும் கொஞ்சம் தான் கோவம் வருது. உடனே மிஸ்ஸிட்ட கேக்குறா, இப்ப நீ உண்மையை சொல்லு, நீ பரிய தள்ளி விட்டியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அப்படியே கத்திட்டு இருக்கான். அப்போ இவளும் சொல்லிடுறா, ஆமா நான் சும்மா கோவமா இருந்தேன் அவளை பார்க்கும்போது, அதனால சும்மா தான் தள்ளேன், ஆனா அவ இப்படி விழுந்துருவான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம பொண்ணு இவ்வளவு மோசமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பரி பக்கத்துல போயிட்டு அவளோட நெத்தில கிஸ் பண்ணிட்டு, சாரிமா உன்னை அவ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பரவாயில்ல ஆண்டி அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றா. இந்த மாதிரி இவன் கிஸ் பண்றது இதெல்லாம் பார்க்கும்போது மிஸ்டிக்கு அப்படியே கோவமா வருது. இவங்க எதுக்கு போய் பரிட்ட பேசுறாங்கிற மாதிரியே கோவமா பார்த்துட்டு இருக்கா. உடனே மௌலி திட்டுறா, அந்த பாரடி நீ இப்ப ஒழுங்கு மரியாதையா பரிட்ட சாரி கேளு அப்படின்னு கேட்கும் போது, இல்ல நான் சொல்ல மாட்டேங்கிற மாதிரியே அவ பார்த்துட்டு இருக்கா. இப்ப மட்டும் நீ சாரி சொல்லல, நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமா கத்துனோன்னா அவளும் பயந்துட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அழுதுட்டு ஓடி போயிடுறா. உடனே குணால் பேசுறா, நீ ஏன் இப்படி இருக்க, நீ இதுக்கு அவள்கிட்ட இப்படி ரூடா பிஹேவ் பண்ற, அவளும் சின்ன பிள்ளை தானே அப்படின்னு சொல்ல, இல்ல குணால் இதெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண முடியாது, இது ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம், இந்த மாதிரி விஷயத்திலேயே
நான் அவளை கண்டிக்காம விட்டேன் அப்படின்னா அப்புறம் இதே மாதிரி மறுபடியும் பண்ணுவா, அதெல்லாம் சரியா இருக்காது. நான் அவளை பேசுனது கரெக்ட் தாங்கிற மாதிரியே வந்து இவ பேசிட்டு இருக்கா. எங்க அப்படியே இஷானை தான் காட்டுறாங்க. அவன் வந்து சோகமா வந்து மௌலியை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். அப்ப இவங்க வந்து மௌலியை பத்தி தப்பு தப்பா அவன் கிட்ட ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இந்த பாருடா, அவளுக்கு நீ இத்தனை தடவை கால் பண்றா, அவ அட்டன் பண்ணவே மாட்றா, யாரு நினைச்சிட்டு இருக்காளோ என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை கூட இப்படி தூக்கி வீசியிருக்கா போல. இந்த பாரு, இதை நான் இப்ப தூக்கி வீச போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இந்த பாருங்கம்மா அப்படிலாம் பண்ணாதீங்க, அவ ஏதோ ஒரு கோவத்துல இருக்கா, கண்டிப்பா அவ என்ன தேடி மறுபடியும் வருவா, நாங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி மௌலியை பத்தி பேசிட்டு இருக்கான். ஆனா இவங்க வந்து எப்படியாவது வந்து அவங்க 2 பேரையும் பிரிச்சு விடணும் அப்படிங்கிற மாதிரியே தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க குணால் வந்து கார்ல போயிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரொம்ப வருத்தப்பட்டு அந்த ஃப்ரெண்டு பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, 2 பேருமே என்னோட பொண்ணுங்க தான். ஆனா வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்படி நடக்கும்னு நான் நினைக்கல, நான் யாரு பக்கம் நிக்கிறதுன்னு எனக்கு புரியலைங்கிற மாதிரிலாம் வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கா. அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்புறம் மௌலி வந்து மிஸ்டிய வந்து வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடுறா. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயமும் தெரிய வருது. அன்னைக்கு வந்து பரிய வந்து பாத்ரூம்ல லாக் பண்ணிருப்பால, அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கத்திட்டு இருக்கா. இவ ஏன் இப்படி மோசமா இருக்கா, இவளை நம்ம இப்படியா வளர்த்தோம், இப்போ அன்னைக்கு என்னன்னா பாத்ரூம்ல வச்சு லாக் பண்ணிருக்கா, இன்னைக்கு என்னன்னா ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுருக்கா, இவ வர வர ரொம்ப மோசமா போயிட்டா, இவளை ஹாஸ்டல்ல தான் சேர்க்கணும் போலங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது உடனே வந்து எல்லாருமே ஷாக் ஆறாங்க. என்ன சொல்றா, இந்த மாதிரிலாம் பையன் பண்றா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. உடனே மிஸ்டி சொல்றா, எல்லாருமே ஏன் மேல இப்படி கோவப்பட்டுட்டே இருக்கீங்க, பரி பண்றது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியலையா, பரிவரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் உங்க எல்லாத்துக்கும் ராணியா இருந்தேன், எல்லாரும் என் மேலதான் பாசம் வச்சுட்டு இருந்தீங்க, இந்த பரி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பரி பரின்னு பேச ஆரம்பிக்கிறீங்க, என் மேல இருக்கிற பாசம் எல்லாம் அவன் மேல போயிடுச்சு, அதனாலதான் அவன் மேல எனக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு, இனிமே இந்த பரி வந்து என்னோட குடும்பத்து பக்கமே தலை வச்சு கூட படுக்க கூடாது, அவ இந்த வீட்டு பக்கமும் வரக்கூடாது, நீங்க யாருமே அவகிட்ட பேசவும் கூடாது, அப்படி ஏதாவது பண்ணனா நானும் இதே மாதிரி திரும்ப திரும்ப அந்த பரிக்கு பண்ணதான் செய்வேங்கிற மாதிரி ரொம்பவே திமிரா பேசுறா. உடனே மௌலிக்கு கோவம் வந்து அப்படியே கண்ணா பின்னான்னு திட்டுறா. அப்பதான் அவ சொல்றா, நீங்க வந்து ரொம்பவே பேடான அம்மா, எப்ப பார்த்தாலும் அந்த பரிக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க, என்னோட இஷானா பட்ட உங்களை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுக்கிறா. உடனே மௌலி வந்து தடுக்கிறா, நீ அவருக்கெல்லாம் இனிமே கால் பண்ணவே கூடாது, இனிமே உனக்கு அப்பாவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஏன் இப்படி சொல்றீங்க, இஷானா அப்பா தான் என்னோட உண்மையான அப்பா, அப்படி இருக்கும் போது நீங்க எதுக்கு அப்பா இல்லைங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கத்துறா. அதெல்லாம் இல்ல, இந்த பாரு, நான் உன்னோட அம்மா, நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ வந்து கேட்கணும், அவரு உன்னோட அப்பா இல்லைங்கிறது தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவளுக்கு ரொம்பவே கோவம் வருது. என்னோட இஷான் அப்பா தான் எனக்கு வேணும், உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை, ஐ ஹேட் யூ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இந்த பொண்ணு ஏன் இப்படி பேசுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப இஷானும் கால் பண்ணிட்டே இருக்கான், ஆனா அந்த கால் அவ அட்டன் பண்ணவும் இல்லை. அப்படியே இங்க குணால தான் காட்டுறாங்க. பரி வந்து தூங்கிட்டு இருக்கா. இவன் ரொம்பவே எமோஷனலா அவள்கிட்ட பேசிட்டு இருக்கான். உன்னை நான் ரொம்பவே அன்னைக்கு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேனம்மா, என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அப்புறம் பரியும் முழிக்கிறா. இவன் ரொம்ப கண் கலங்கி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு, அப்பா சாரிப்பா, நீங்க அழாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரியா அவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி தன்னோட பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் மெஸ்ஸி வந்து ஸ்கூலுக்கு தான் போயிருப்பா போல. அங்க போன உடனே ஸ்கூலை கட்டடிச்சிட்டு அவ ரோட்டு சைடு எங்கேயும் நடந்து போயிட்டு இருக்கா. அப்பதான் வந்து குணால் வந்து கார்ல போயிட்டு இருக்கும் போது இவளை பாத்துறான். இவ எதுக்கு இங்க போயிட்டு இருக்கா, மிஸ்ஸி வந்து ஸ்கூலுக்கு போகாம கட்டடிச்சிட்டாலா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவளோட பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள அவ எங்கேயோ போய் மிஸ் ஆயிடுறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவ எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக ஆரம்பிக்கிறான். அதோட உடனே வந்து மௌலிக்கும் கால் பண்றான். உடனே என்னாச்சு, எதுக்கு நீ கால் பண்ற அப்படின்னு கேட்டா, நான் மிஸ்ஸியை பத்தி தான் உன்ட்டு பேச வந்தேன், மிஸ்ஸி வந்து இந்த மாதிரி எங்க இருக்கா அப்படின்னு கேட்க, அவ ஸ்கூலுக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல அவ ஸ்கூலுக்கெல்லாம் போகல, அவளை வந்து நான் ரோட்ல பார்த்தேன், அவ இப்ப எங்கேயோ மிஸ் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இது கேட்டோம்னா அவளுக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது, என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.